பரிசீலித்து ஆனந்த கண்ணீர் சொரிய பரமான ஈழத்தினுடைய நாதஸ்வர கலைஞர்களுடைய அந்த நாத தமிழ் வாத்தியம் முழங்க எம்பெருமானுடைய கலசங்கள் அந்த உருவாக்கப்பட்டு அதனுடைய எண்ணூற்ற விழா ஆரம்பமாகும். இந்த விழாவினுடைய பெருமையையும் சிறப்புகளையும் எடுத்து கூறுவதற்காக சமய பெரியார்கள் பரமாச்சாரிய ஆறு திருமுருகன் அவர்கள் குழுக்கள் இந்து சைவம் மற்றும் ஜெயக்குமார குழுக்கள் இவர்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த உச்சி பொழுதில் நீங்கள் எல்லோரும் இந்த விழாவை காணுவதற்காக விக்கிரகத்தை இந்த வயல்வெளியாலே மானிப்பாய்க்கு கொண்டு வந்து இந்த மருத மரத்துக்கு கீழே பிரதிஷ்டை செய்து அதை நீண்ட காலமாக வழிபட்டார். அதன் பின் அவருடைய வழித்தோன்றலே வந்த அமலிங்கம் ஐயா அவர் இந்த ஆலயத்தினுடைய
விடுதலை வரலாற்றிலே மிகவும் முக்கியமான ஒரு மனிதனாக பல பெரியார்களோடு சேர்ந்து உழைத்து இதை ஒரு பொது கோவிலாக ஒரு பொது நிர்வாகமாக ஆக்குவதற்கு பாடுபட்டு முதலாவது பெருநராகவும் முதலாவது தர்மகர்த்தா சபையில் ஒரு உறுப்பினராகவும் அவர் கடமையாற்றி தனது குடும்பம் இந்த மானிப்பாய் மகளிர் விநாயகருக்கு பெருமதியான பல விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற அவருடைய ஆசை நிறைவேறுவதற்கு இன்று கைகூடியுள்ளது. அவருடைய பேரப்பிள்ளைகளும் வீட்ட பிள்ளைகளும் அவருடைய மகன்களும் சேர்ந்து பல லட்சம் ரூபாய் செலவிலே இந்த கைலாச வாகனத்தை உபயமாக செய்திருக்கிறார்கள். அவர்கள் பாராட்ட வேண்டியவர்கள் இந்த கைலாச வாகனத்தை உருவாக்கிய ஆசாரி குடும்பத்தைச் சேர்ந்த ஸ்ரீதரனும் அவரோடு சேர்ந்த அவருடைய பலருடைய பெயர்களை கூற முடியாவிட்டாலும் இந்த ராவணனுடைய இந்த தலையையும் காலையும் கைகளையும் அதே ஆகிருதியிலே அதே உருப்படியிலே செய்த குஹன் அவரோடு சேர்ந்தவர் சகல சிற்பாசாரியர்களுக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் எனது பாராட்ட தெரிவிக்க விரும்புகிறேன். சால இந்த வாகனத்திற்கு உயிரை கொடுப்பதற்காக தீந்தை பெயிண்ட் வேலைகளை செய்து அதுக்கு உயிர் கொடுத்த சிற்பாசாரியர்களுக்கும் இதுக்கு களம் அமைத்து கொடுத்த மற்றும் பல உதவியாளர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் அவர்களை பாராட்டுவதற்கும் பார்த்துக் கொள்வதற்கும் விரும்புகிறேன். இவருடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கிற எங்களுடைய சைவ பெரியார்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்திலே உங்களை வரவேற்பதுடன் உங்களுடைய நேரத்தை நீங்கள் நமக்காக செலவிடுவதற்கு உங்கள் எல்லோருக்கும் நாங்கள் வாழ்த்து கூறி இந்த நிகழ்வில் தொடர்ச்சியாக அடுத்ததாக ஜெயக்குமார குருக்கள் அவர்கள் தன்னுடைய ஆசிரியை வழங்குவார். எங்களுடைய இந்த மானிப்பாய் மகளிர் விநாயகருடைய மகோத்சவமானது கடந்த மாதம் 22ஆம் தேதி ஆரம்பமாகி இன்று 20ஆம் நாள் திருவிழா பொலிவு காணுகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக எம்பெருமான் வலம் வந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே 10ஆம் திருவிழாவிலே அழகிய திருமஞ்சத்திலே எம்பெருமான் வலம் வந்த காட்சியை நாங்கள் கண்டு களித்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே 20ஆம் திருவிழா. இந்த 20ஆம் திருவிழாவிலே காலையிலே உள்வீதியிலே கைலாச வாகனத்திலே எம்பெருமான் வலம் வந்து எங்கள் எல்லோருக்கும் அருள்பாலித்திருக்கின்ற இந்த நேரத்திலே மாலை திருவிழா இங்கே புதிதாக அமைக்கப்பட்ட இந்த கைலாச வாகனத்திலே எம்பெருமான் பலம் பெறப் போகின்றார். மனித பிறவியிலே இறைவனை வழிபடுகின்றது எங்களுக்கு கிடைக்க முடியாத ஒரு பிறவி. அந்த வகையிலே தான் இறைவனை இந்த கைலாச வாகனத்திலே கைலாசத்திலே இருக்கின்றவர் சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய தோற்றத்தோடு தோன்றியவராகிய எங்களுடைய இந்த முக்கண்ணன் விநாயகப் பெருமான், மருதரி விநாயகப் பெருமான் சிவனார் போல் காட்சியளிக்கின்ற இந்த கைலாச வாகன திருவிழாவிலே நாங்கள் எல்லோரும் கண்டு மகிழ்வதற்காக இருக்கின்றோம். இன்றைய தினத்திலே வெள்ளோட்டம் காணுகின்ற இந்த விழா சிறப்பாக நடைபெற வேண்டும். முக்கியமாக இந்த கைலாச வாகனத்தை உருவாக்கிய சிற்பிகள் பாராட்டப்பட வேண்டியவர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய கைவண்ணத்திலே இந்த கைலாச வாகனமாவது உயிரோட்டமாக இங்கே விளங்குகின்றது. காலனி காலமாக நீண்ட காலமாக எத்தனையோ வருடங்களுக்கு மேலாக இந்த ஆலயத்திலே அவர்களுடைய கைவண்ணத்தினாலே உருவாக்கப்பட்ட இந்த கைலாச வாகனம் மிளர்ந்து கொண்டிருக்கின்ற போகின்றது. அவர்களுடைய இந்த செயல் என்றென்றும் இந்த ஆலயத்திலே காணக்கூடியதாக இருக்க போகின்றது. ஆகவே முக்கியமாக அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் ஆசிகளையும் தெரிவிப்பதோடு இந்த மிக முக்கியமான பணியை, அதாவது மருதரி விநாயகன் கைலாச வாகனத்திலே வர வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல சிந்தனையை மருதரி விநாயகன் தான் இன்றைய உபயோகாரர்களுடைய மனதிலே ஏற்படுத்தி இருக்கின்றனர். சாதாரணமாக இப்படியான பணிகளை நிறைவேற்றிவிட முடியாது. ஆகவே அவர்களுடைய மனதிலே உந்து சக்தியாகிய விளங்கிய அந்த மருதரி விநாயகன் தான் வலம் வருவதற்கு புதிய கைலாச வாகனம் வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நல்ல சிந்தனையை இவர்கள் மூலமாக ஏற்படுத்தி இருக்கின்றார்.
ஆகவே இந்த அமரர் குடும்பம் இவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நல்லாசிகளையும் மருதறி விநாயகருடைய திருவருளையும் என்றென்றும் கிடைக்க ஆசை கூறிக்கொண்டு வெள்ளோட்ட விழா சிறப்பாக நடைபெற என்னுடைய நல்லாசிகள் உரித்தாக. நன்றி. கனகத்திலே கண்ட அப்பர் சுவாமிகள் அழகாக அந்த வகையிலே இன்று வரலாற்று சிறப்புமிக்க மலர் ஆலயத்துக்கு மங்களவாசிய கலைஞர்கள் எல்லோ செய்தியை எங்களுடைய ஸ்ரீதரன் சிப்பாசாரியார் தந்திருக்கின்றார். இங்கே தலைவர் அவர்கள் கூறியது போன்று ராவணனுடைய அந்த காட்சி கைலமலையுடைய பெருமையை நமக்கு சொல்லுகின்றது. பல ஆலயங்களிலே கைலாச வாகனம் அமையப்பட்டிருக்கின்றது. இங்கே நல்ல ஆலயத்திலே இந்த கைலாச வாகனம் வெளிப்படையில் இந்த கைலாச வாகனம் போன்ற ஒரு அமைவை எங்களுடைய ஸ்ரீதரன் ஆசாரியார் வடித்திருக்கின்றார் என்றுதான் நான் நிற்கின்றேன். அந்த வகையில்